Hi friends, today number system number types பார்க்க போறோம். Natural number, whole number, integer, prime number, complex number இந்த மாதிரி எல்லா நம்பரை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மேப் மாதிரி இருக்கும், மைண்ட் மேப் மாதிரி, அதை பாருங்க. அதில் கீழே இருந்து பாருங்கள், நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர் இதெல்லாம் சேர்ந்ததா ரேஷ்னல், ரேஷ்னலும் இன்டிஜரும் சேர்ந்ததா ரியல் நம்பர், ரியல் நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சேர்ந்ததா ஹோல் நம்பர் சிஸ்டம் நம்பர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுனா தமிழில் இயல் எண்கள், கேபிட்டல் என் வந்து யூஸ் பண்ணுவோம். நேச்சுரல் நம்பர்னாலே ஒன்றில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 1 2 3 4 5 அந்த மாதிரி வரும். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா முழு எண்கள், கேபிட்டல் டபிள்யூ யூஸ் பண்ணுவோம். அது முழு எண்கள்னாலே 0 ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 0 1 2 3 4 இந்த மாதிரி வரும். அடுத்து இண்டீஜர்ஸ் முழுக்கள் பார்க்க போகிறோம். இண்டீஜர்ஸ்னால் இஜெட்டுங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும், அண்ட் ஜீரோவும் இருக்கும். அப்படி இருக்குது தான் இண்டீஜர்ஸ். அதை வந்து கொடுத்துருப்பேன். இஜெட்டுங்கிறது என்னது, -3 -2 -1 0 1 2 3 அந்த மாதிரி இருக்குது. அதுதான் டைப் ஆஃப் இண்டீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தா பாசிட்டிவ் இண்டீஜர் அப்படிங்கும்போது இஜெட் ப்ளஸ் சொல்லுவோம். நெகட்டிவ் இண்டீஜர்ஸ் அப்படின்னா இஜெட் -0 இந்த 3 சேர்ந்த இண்டீஜர். பாசிட்டிவ் அப்படிங்கும்போது 1 2 3 வரும். நெகட்டிவ்னா -1 -2 அந்த மாதிரி வரும். ஜீரோங்கிறது 0 அந்த இதுதான். அடுத்து ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது அதை ஃப்ராக்ஷன் டெசிமல்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஃப்ராக்ஷன் நம்மளால் டெசிமலாக மாற்ற முடியும், டெசிமலையும் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். ஸோ அந்த இதுபடி பார்க்க போகிறோம். ஃப்ராக்ஷன் அப்படின்னாலே P/Q அந்த ஃபார்மில் இருக்கும். நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் அந்த ஃபார்மில் இருக்கும். தமிழில் தொகுதி பை பகுதி அந்த டேர்மில் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் 8/7 5/7 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து டெசிமல்ஸ் அப்படிங்கும்போது டெர்மினேட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங்னு இருக்கா. டெர்மினேட்டிங் அப்படின்னா அந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து முடிஞ்சிடும். நான் டெர்மினேட்டிங் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். அதுதான் 7 7 7 அப்படியே போயிட்டே இருக்கும். அதுதான் எக்ஸட்ரா போட்டிருப்போம். அடுத்து ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா விகிதமுறு எண்கள், கேபிட்டல் Q யூஸ் பண்ணுவோம். ஃப்ராக்ஷன்ஸ் அதில் பின்னங்கள் என்ன ஃபார்மில் இருக்குன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு. தொகுதி பை பகுதி, நியூமரேட்டர் பை டினாமினேட்டர், அதான் B/Q அப்படின்னு கொடுத்துருவோம். எக்ஸாம்பிள் 5/7 8/7. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்சடு ஃப்ராக்ஷன். தமிழில் தகுபின்னம், தகாபின்னம், கலப்பு பின்னம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். தகுபின்னம் அப்படின்னா நியூமரேட்டர் லெஸ் தென் டினாமினேட்டர், நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் வந்து பெருசாக இருக்குங்கிறது தான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கமே புரியும். 1/2 இருக்கா. 1ங்கிறது நியூமரேட்டர், 2ங்கிறது டினாமினேட்டர். 1ங்கிறது வந்து தொகுதி, 2ங்கிறது வந்து பகுதி அந்த மாதிரி. அதுதான் 5/6 7/9. 1 greater than ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் greater than 0 இருக்கு. இப்படி பார்க்கும்போது புரியாது. 1/2 எடுத்துக்கோங்க, அதை கேன்சல் பண்ணால் 0.5. 0 விட 0.5 எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். 1 விட கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். அப்படி நம்பர்ஸ் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னாலே ரொம்பவே ஈஸியாக டெஃபினேஷன் கூட அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா தகாபின்னம். நியூமரேட்டர் greater than or equal to டினாமினேட்டர் அப்படின்ட்டுக்கா. எக்ஸாம்பிள் பார்த்தா 7/3. 7ங்கிறது நியூமரேட்டர், 3ங்கிறது டினாமினேட்டர். ஈக்குவலாக கூட இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 92/2. அடுத்து வந்து 1 less than or equal to இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன். அதாவது நம்ம இப்போ ஒரு 7/3 அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 1 விட பெருசாக இருக்கும், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. 1க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதான் மீனிங்காக வரும். அடுத்து மிக்சடு ஃப்ராக்ஷன் அப்படின்னா கலப்பு பின்னம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அது எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா ஒரு ஹோல் நம்பரையும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அது ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஹோல் நம்பர்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 0 1 2 3 அந்த மாதிரி. ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் பார்த்தாச்சு. ஸோ அதுதான் அதோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா குவாஷியன்ட் ரிமைண்டர் பை டிவைசர். குவாஷியன்னா தமிழில் ஈவு, ரிமைண்டருங்கும்போது மீதி, டிவைஸருங்க நம்ம ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுவோம்ல அந்த இது தான். எக்ஸாம்பிள் அப்படின்னா 2 1/5 3 2/5 இந்த ஃபார்மில் இருக்கிறது பேர் தான் மிக்சடு ஃப்ராக்ஷன். 2ங்கிறது தான் ஈவு, 1ங்கிறது வந்து மீதி, 5ங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம்ல டிவைஸராக, அதுதான். ஸோ இந்த ஃபார்மில் இருக்கும். அடுத்து வந்து டெசிமல்ஸ் அப்படின்னா தசம எண்கள். அது வந்து சொன்னேன்னா டெர்மினேட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு இருக்குன்னு. ஃபஸ்ட்டு டெர்மினேட்டிங் அப்படிங்கும்போது அது சொன்னேன்னா அந்த பாயிண்ட்ஸ், அந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து முடிஞ்சிடும். 0.25னா முடிஞ்சு.
0025 0.2 அப்படிங்கும்போது முடிஞ்சிருச்சு, எக்ஸட்ரா இல்லை. ஸோ அது பேர் டெர்மினேட்டிங். நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். நான் டெர்மினேட்டிங் அப்படிங்கும்போது அது வந்து முடியாது, போய்கிட்டே இருக்கும். ரெக்கரிங் அப்படின்னா அந்த வந்த நம்பரே தான் ரிப்பீட் ஆகும். ரெக்கரிங் அப்படிங்கும்போது ரிப்பீட்டு, ஓகேவா? அப்போ 0.333 அப்படி எக்ஸட்ரா போயிட்டு இருக்காது. 0.66 இந்த மாதிரி எந்த எக்ஸாம்பிள் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா விகிதமுறா எண்கள். ரேஷ்னல்னாலே B/Qவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இர்ரேஷ்னல் அப்படிங்கும்போது B/Q ஃபார்மில் இருக்காது. அண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங், அதாவது ரெக்கரிங் டெசிமல் ஆர் கால்டு இர்ரேஷ்னல் நம்பர். அதாவது அந்த பாயிண்ட் வந்து முடியாது, போய்கிட்டே இருக்கும், ஆனால் ரிப்பீட் ஆகாது. அங்கே எப்படி 0.33 ரிப்பீட் ஆச்சா, ஆனால் இங்கே ரிப்பீட் ஆகாது. வந்த நம்பரே வராது, வேறு மாதிரி இப்போ வரும். எக்ஸாம்பிளுக்கு பை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3.1415926 எந்த நம்பர்ஸுமே ரிப்பீட் ஆகாது, வேறு மாதிரி வருதா, இது பேர் தான் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். அதே மாதிரி தான் 2.0100100001 இந்த மாதிரி போயிட்டே இருக்கா. இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா √2 √5 எக்ஸ்பான்சியல்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான். இதுதான் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். அடுத்து ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா மெய் எண்கள். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மேப்லேயே பார்த்துப்போம். ரியல் நம்பரை ரெண்டாக பிரிப்போம், ரேஷ்னல் இர்ரேஷ்னல். அதான் அதை வந்து கேபிட்டல் ஆருங்கிற சிம்பிளால் டினோட் பண்ணுவோம். என்ன சொல்லலாம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் ரெண்டுமே சேர்ந்து வரும். அதுதான் என்னதுன்னா ரியல் நம்பர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்னென்னாலும் எடுத்துக்கலாம், நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், ரேஷ்னல் இர்ரேஷ்னல் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் கொடுத்துருப்பேன். 0.5 -7 √2 0 0.666 அந்த மாதிரி போயிட்டே இருக்கிற மாதிரி. இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து இமேஜினரி நம்பர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். தமிழில் கற்பனை எண். இமேஜினரினாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வர வேண்டியது அந்த ஐங்கிற இமேஜினரி யூனிட் தான். இமேஜினரி நம்பர் இஸ் எ ரியல் நம்பர். ரியல் நம்பர் மல்டிப்ளைடு பை த இமேஜினரி யூனிட் ஐ. ஒரு நம்பரோட, ரியல் நம்பரோட அந்த ஐயை மல்டிப்ளை பண்ணுறது தான் இமேஜினரி நம்பர், கற்பனை எண். எக்ஸாம்பிளுக்கு 5i இருக்குது. 5ங்கிறது ஒரு ரியல் நம்பர், ஐங்கிறது இமேஜினரி ரூட்டு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கும் போது 5i, அதுதான் இமேஜினரி நம்பராக கிடைக்குது. ஸோ இப்போ ஐனா என்னன்னு தெரியணும். ஐங்கிறது ரூட் ஆஃப் -1 தான் ஐ. இது ஒன்றில் கேட்கலாம், இது வந்து முக்கியமானதான். ஐங்கிறது எப்பயுமே என்னதுன்னா ரூட் ஆஃப் -1. அப்போ ஐ ஸ்கொயர்டுங்கிறது -1, ஐ க்யூபுங்கிறது -i, i⁴ங்கிறது 1. இந்த மாதிரி இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இமேஜினரி நம்பர் இருந்தால் தான் அடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா தமிழில் கலப்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ரியல் நம்பர் அண்ட் இமேஜினரி நம்பர். எப்படி ரியல் நம்பர்னால் ரேஷ்னலும் இர்ரேஷ்னலும் வருதோ அதே மாதிரி காம்ப்ளெக்ஸுங்கும்போது ரியலும் இமேஜினரியும் வரும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கவே 6 - 7i. 6ங்கிறது ரியல் நம்பர், இந்த 7iங்கிறது தான் இமேஜினரி நம்பர். அதே தான் 3 + i. 3ங்கிறது ரியல் நம்பர், ஐங்கிறது இமேஜினரி நம்பர். இதுதான் ஐங்கிறது நம்ம ஆல்ரெடி என்னங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது ஆட் நம்பர்ஸ். அப்படிங்கும்போது ஒற்றை எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் டிஜிட்டை பார்த்தாலே நம்ம ஈஸியாக இது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு கண்டுபிடிச்சலாம். 1 3 5 7 9 இந்த மாதிரி லாஸ்ட் டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஆட் நம்பர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கமே, இப்போ 1 2 7 எழுதிக்கு லாஸ்ட் நம்பர் 7 இருக்குது, அப்போ இது ஆட் நம்பர். அடுத்து 6 3 9 5 இருக்குது, அப்போ இது ஆட் நம்பர். 1 0 0 0 3 அப்படி இருக்கா, 3 வந்து ஆட் நம்பர். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம என்ன எக்ஸாம்பிள்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். அடுத்து ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா இரட்டை எண்கள் அப்படி சொல்லுவாங்க. லாஸ்ட் டிஜிட் பார்த்தோம் அப்படின்னா 2 4 6 8 0 இதில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து இரட்டை எண்கள். எக்ஸாம்பிள் பாருங்கமே, 56,000 கொடுத்துருக்கேன், கடைசி நம்பர் 0, அப்போ இது இரட்டை எண். 124 அப்படின்னா கடைசி நம்பர் 4, அப்போ இதுவும் இரட்டை எண். 98ங்கும்போது லாஸ்ட் நம்பர் வந்து 8, அப்போ இது இரட்டை எண்ணாக இருக்கும் அப்படிங்கிறதான். அடுத்து ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம், காரணிகள். ஃபேக்டர்ஸ் இருந்தால் தான் பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர்லாம் ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபேக்டர் அப்படின்னா எ ஃபேக்டர் இஸ் எ நம்பர் that divides the given numbers exactly, gives remainder 0. இது வந்து அந்த டெஃபினிஷனாக பார்க்கும்போது புரியாது, நம்பர் பாருங்கள் ஈஸியாக புரியும். இப்போ 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அது டேபிள் வைப்பாடு யூஸ் பண்ணாலே போதும். 1 8 8ன்னு எழுதலாமா, இல்லை 2 8 அப்படின்னு எழுதலாமா. ஸோ அந்த ரெண்டே எழுதி, அப்போ 8ஓட ஃபேக்டர்ஸாக என்னென்ன இருக்குது, 8ஓட காரணியாக 1 2 4ன்னு இருக்குது, அவ்வளோதான். ஃபேக்டர்ஸுங்கிறது அந்த டேபிள் யூஸ் பண்ணி பண்ணுறது தான். 1 2 4 தான் ஃபேக்டர். இந்த மாதிரி
நிறைய நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து காம்போசிட் நம்பர் கண்டுபிடிக்கும் போது ஃபேக்டர்ஸ்னால் என்னங்கிறது ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து மல்டிபிள் அப்படின்னா தமிழில் மடங்கு. எவ்ரி மல்டிபிள் ஆஃப் எ நம்பர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே டேபிள் யூஸ் பண்ணி தான். 3 இப்போ மல்டிபிள் ஆஃப் 3னா டேபிள் தான். 1 3 3, 2 3 6, 3 3 9, 4 3 12, 5 3 15, 6 3 18, 7 3 21 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. இது 8ங்கும் போது அதே தான், 8வது வைப்பாடு. 1 8 8, 2 8 16, 3 8 24, 4 8 32, 5 8 40. இந்த மாதிரி அந்த டேபிள் வாய்ப்பாடு யூஸ் பண்ணி எழுதுறது தான் மல்டிபிள்ஸ். அடுத்து ப்ரைம் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். தமிழில் பகா எண்கள். இதில் ரொம்பவே முக்கியமானது. இது வந்து பசில்ஸ் இந்த மாதிரி நிறைய இதுக்கு நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்ஸ், ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ரைம் நம்பர்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கணும். மைனஸ் அப்படி எதுவுமே எடுக்கக்கூடாது. ஒன்லி நேச்சுரல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நேச்சுரல் நம்பருக்கு வந்து ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இருந்தால் அது பேர் ப்ரைம் நம்பர்ஸ். 2 காரணிகள் தான் இருக்கணும். இப்போ ப்ரைம் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 2 3 5 7 11 13 17 இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் நான் 3ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 3 எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 × 3 தான் எழுத முடியும். அப்போ அதோட ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது, 1 3 மட்டும்தான் இருக்குது. நம்ம பார்த்தோம் எப்படி இருக்கணும், ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி 1 3ங்கிற ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் கிடைக்கும். அதனால தான் 3 வந்து என்ன நம்பர் அப்படின்னா ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது. நேச்சுரல் நம்பர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், மைனஸ் அதெல்லாம் வரவே வராது ப்ரைம் நம்பரில். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி நம்ம 5 7 இந்த மாதிரி இதுக்கெலாம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் ப்ரைம் நம்பர்ஸ் வந்து இப்போ 1லேருந்து 100 வரை எத்தனை நம்பர்ஸ் இருக்குங்கிறத எழுதியிருக்கேன். 2 3 5 7 11 13 17 19 23 29 31 37 41 43 47 53 59 61 67 71 73 79 83 89 97 இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ 1லேருந்து 10 வரை எத்தனை பகா எண் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா டெஃபினிஷனும் பார்த்துட்டோம். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பார்க்கோம் அப்படின்னா டோட்டல் ப்ரைம் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10. 1லேருந்து 10க்குள்ளே எத்தனை பகா எண் இருக்குது அப்படின்னு பார்த்தா 4 இருக்குது. இதே மாதிரி 1லேருந்து 30க்குள்ளே எத்தனை பகா எண் இருக்குது அப்படின்னு பார்த்தா 10 இருக்குது. 1லேருந்து 50க்குள்ளே அப்படின்னா 15 பகா எண். 50லேருந்து 100க்குள்ளே அப்படின்னா 10 பகா எண்கள். 1லேருந்து 100க்குள்ளே அப்படின்னு பார்த்தா 25 பகா எண்கள். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்து காம்போசிட் நம்பர் அப்படின்னா பகு எண்கள். அதே தான், ஒரு நேச்சுரல் நம்பர் வந்து அங்கே வந்து ப்ரைம் நம்பர்னால் 2 எத்தனை ஃபேக்டர்ஸ் பார்த்தா ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். இங்கே வந்து 2 அதுக்கு 2க்கு மேலே இருக்கணும். ஹேவிங் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ், 2 இருக்கக்கூடாது, 2க்கு மேலே இருந்துச்சு அது அப்படி ஃபேக்டர்ஸ் இருந்தால் அது காம்போசிட் நம்பர். நம்மளுக்கு காம்போசிட் நம்பர் தெரியும், 4 6 8 9 10 12. இப்போ 4 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது எப்படி எழுதலாம், 1 × 4 ஒன்று எழுதலாம், 2 × 2ன்னு எழுதலாம். அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன கிடைக்குது, 1 2 4ன்னு கிடைக்குது. அப்போ 3 ஃபேக்டர்ஸ் கிடைக்குது. அதனால தான் 4 இஸ் ஏ காம்போசிட் நம்பராக இருக்குது. இதே மாதிரி தான் 8 9 எதுக்கு எடுத்தாலுமே கண்டிப்பாக 2 ஃபேக்டர்ஸ் வராது, 3 ஃபேக்டர்ஸ் 4 ஃபேக்டர்ஸ் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அது பேர் தான் என்னென்னா காம்போசிட் நம்பர்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக. ப்ரைம் நம்பர்ஸ்னால் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ், காம்போசிட் நம்பர்னால் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். அதே நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட்னா ஒன்லி 1 ஃபேக்டர்னு வரும். அதான் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட் அப்படின்னா பகா எண்ணும் அல்ல பகு எண்ணும் அல்ல அப்படின்னா ஒன்லி 1 ஃபேக்டர். இப்போ 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 × 1 அதோட ஃபேக்டர் 1 தான் இருக்கும். எப்பயுமே ஒரே ஒரு நம்பர் தான், அது 1 தான் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட்டாக இருக்கும். 1 மட்டும்தான், வேறு எந்த நம்பர்ஸுமே வராது. ஏன்னா அதுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறதுனால ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்மளுக்கு. வந்து ப்ரைம் நம்பர் காம்போசிட் நம்பர்லாம் பார்த்தாது. அதில் ப்ரைம்லேயே கோப்ரைம்னு ஒன்று இருக்கும். கோப்ரைம் ஆர் அதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம். தமிழில் சார்பகா எண்கள் அல்லது இணைபகா எண்கள் அப்படி சொல்லுவாங்க. HCF ஆஃப் 2 numbers இஸ் 1. இப்போ HCF கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுத்துருக்கு HCF கண்டுபிடிக்கும் போது 1ன்னு கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து கோப்ரைம். சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா அது வந்து நாட் கோப்ரைம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 5க்கும் 7க்கும் HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். அப்போ இது கோப்ரைம். இதே 5க்கும் 10க்கும் கோப்ரைம் பார்த்தோம் அப்படின்னா 5ன்னு கிடைக்கிது HCF கண்டுபிடிச்சா. அப்போ இது கோப்ரைம் கிடையாது, நாட் கோப்ரைம்னு வரும். ஓகேவா? இதுதான்
கோப்ரைம்னாலே HCF ஒன்றா இருக்கணும். இது அப்படி இருக்கணும்னா நம்ம எடுக்கிற நம்பர்ஸ் எப்படி இருக்கணும், ப்ரைம் நம்பராக நம்ம எடுக்கிற அந்த 2 நம்பருமே ப்ரைம் நம்பராக இருந்தாலே அது HCF என்ன ஆயிரும், ஒன்றாயிரும். அவ்வளோதான். நம்ம கோப்ரைம் கண்டுபிடிக்கனாலே 2 நம்பர் என்னவாக இருக்கணும், ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். அந்த ஒரு புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்து ட்வின் ப்ரைம்ஸ் அப்படின்னா இரட்டை பகா எண்கள் அப்படின்னா எ பேர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். 2 எடுத்துக்கணும், அதோட டிஃப்ரென்ஸ் 2வாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கமே, 5, 7ங்கிறது 2 ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்தாச்சு. பேர்னா 2 ப்ரைம் நம்பர்ஸ், 2 பகா எண் எடுக்கும்போது அதோடைய டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் வந்து 2 இருக்கணும். இப்போ 5, 7 அதோட வித்தியாசம் 2. இதே மாதிரி தான் 11,13க்கும் 17,19க்கும் இந்த மாதிரி அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2வாக இருக்கணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்து ப்ரைம் ட்ரிப்ளெட் அப்படின்னா பகா 3ஆம் தொகுதி அப்படி சொல்லுவாங்க. ட்வின் ப்ரைம்னா 2 ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்தோமா, ப்ரைம் ட்ரிபிள்னாலே 3. அப்போ இங்கே 3 ப்ரைம் நம்பர்ஸ் எடுக்கணும். நம்ம வாட்டுக்கு அடுத்தடுத்து இல்லாமல் எடுத்துடக்கூடாது. இப்போ 3, 7, 11 அப்படி எடுக்கக்கூடாது. 3 successive prime numbers differ by 2 is called a prime triplet. சக்ஸசிவ் அப்படின்னா அடுத்தடுத்து, கன்செக்டிவ் அப்படி கூட சொல்லுவாங்க. அடுத்தடுத்து இருக்கணும் ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ 3க்கு அப்புறம் இருக்கிற ப்ரைம் நம்பர்னா அது 5 தான், 5க்கு அப்புறம் 7. அதனால தான் எக்ஸாம்பிளில் வந்து 3, 5, 7 யூஸ் பண்ணிக்கோம். இதே 5, 7, 11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 5ம் 7க்கும் 2 டிஃப்ரென்ஸாக இருக்குது. பட் 7, 11 பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் 4 ஆயிடும். ஸோ அப்போ அது வந்து வராது. அதுதான் அந்த மாதிரி எடுக்கிறது. அடுத்து பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படிங்கும்போது செவ்விய எண் அப்படிங்கிறது. பெர்ஃபெக்ட் நம்பர் ரொம்பவே ஈஸி தான். டெஃபினிஷனை விட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா புரிஞ்சிடும். சம் ஆஃப் ஆல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் எ நம்பர் எக்ஸப்ட் இட் செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு தட் நம்பர். இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 6 எடுத்துக்கிட்டேன். இப்போ 6 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் ஆல் ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அது ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது அதே நம்பர் வந்து அதை விட்டுறணும். அதே நம்பர் வந்து அதை விட்டுட்டு ஆட் பண்ணும்போது கிடச்சிச்சு அப்படின்னா அதுதான் பெர்ஃபெக்ட் நம்பர். எக்ஸாம்பிள் பாருங்கமே புரியும். 6ங்கிறது ஃபஸ்ட்டு பெர்ஃபெக்ட் நம்பர், 28ங்கிறது தான் செகண்ட் பெர்ஃபெக்ட் நம்பர். அது எப்படி வந்துச்சுங்கிறது பின்னாடி கொடுத்துருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 6ங்கும் போது 1 × 6, 2 × 3ன்னு எழுதலாம். ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 6ன்னு 4 ஃபேக்டர்ஸ் கிடைக்கிது. நம்ம என்ன எக்ஸப்ட் இட் செல்ஃப் அப்படின்னா அந்த நம்பரை விட்டுறணும். நம்மளோட அதே நம்பரை விட்டுறணும். அப்போ 6ஐ விட்டுட்டோம் அப்படின்னா 1, 2, 3 ஆட் பண்ணும்போது அதே நம்பர் கிடைக்கும். அதனால தான் இது என்ன நம்பர், பெர்ஃபெக்ட் நம்பர். இதே 28ங்கும் போது 1 × 28, 2 × 14, 4 × 7. இதுக்கு ஃபேக்டர்ஸ் பார்த்தோன்னா 1, 2, 4, 7, 14, 28. அப்போ அதே நம்பரை விட்டுறணும். அப்போ 28ஐ விட்டுட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த 28 கிடைக்குது. ஸோ அப்போ 28ங்கிறது பெர்ஃபெக்ட் நம்பர். இதே மாதிரி வரிசையாக பார்க்கலாமா. இதில் 6ங்கிறது ஃபஸ்ட்டு பெர்ஃபெக்ட் நம்பரு, அதே மாதிரி 28ங்கிறது தான் செகண்ட் பெர்ஃபெக்ட் நம்பரு, 496ங்கிறது வந்து தேர்ட் பெர்ஃபெக்ட் நம்பர், 8128ங்கிறது வந்து ஃபோர்த்து பெர்ஃபெக்ட் நம்பர். ஸோ நம்மளுக்கு இப்போ ஆப்ஷனில் ஒரு 3 பெர்ஃபெக்ட் நம்பர் கொடுத்துட்டு இன்னொன்று இல்லாத கொடுத்துட்டு கேட்டாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியும். அதே மாதிரி பெர்ஃபெக்ட் நம்பர் எல்லாமே ஸ்கொயர் நம்பராக இருக்காது. பெர்ஃபெக்ட் நம்பர் பாருங்கள் 6, 28 இது எதுவுமே ஸ்கொயர் நம்பராக இருக்காதுங்கிறது அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து ஸ்கொயர் நம்பர், வர்க்க எண். எ நம்பர் மல்டிப்ளை பை 1 டைம் இட் செல்ஃப். அந்த நம்பரை அதே நம்பரால் ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணுறது தான் ஸ்கொயர் நம்பர். இப்போ எண்ணுனா அதே எண்ணால் மல்டிப்ளை பண்ணால் என் ஸ்கொயர் நம்பர் கிடச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 ஸ்கொயர்டு அப்படின்னா 1 வந்து 1ஆல் பெருக்குனா 1. இப்போ 2 ஸ்கொயர்டு அப்படின்னா 2 2ஆல் பெருக்குனா 4. இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடி. இதே கியூப் அப்படின்னா கன எண். எ நம்பர் மல்டிப்ளைட் பை 2 டைம்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னா அந்த நம்பரை 2 டைம் பெருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 1 கியூப் அப்படிங்கும்போது எப்படி வரும், 1 × 1 × 1. அதான் ஒரு நம்பரை அதை 2 டைம் பெருக்கணும். ஸோ டோட்டல் பார்க்கும்போது 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1ன்னு கிடைக்கும். அதே 2 கியூப் அப்படின்னா 2 × 2 × 2 அப்படிங்கும்போது 8ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கும். ஸ்கொயர் நம்பர்னால் ஒரு இப்போ 2னா 2 × 2 மட்டும்தான். கியூப் நம்பர்னால் 2 × 2 × 2 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். இந்த ஃபுல் வீடியோவையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வர ஷார்ட்ஸுக்கு உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.